அம்மனோட அருளால எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு சீமா. இந்திராவதிக்கு உன் மேல நம்பிக்கை வந்துருச்சு. மேற்கொண்டு இந்த விஷயத்துல எங்களுக்கு நீங்க தான் துணையா இருக்கணும் துர்காம்மா. இதுல ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா ரொம்ப மோசமா நான் தோத்து போயிடுவேன். இந்திராவதியை எப்படி தோக்கடிக்கிறது, அவளோட கதையை எப்படி முடிக்கிறதுன்னு எனக்கு எதுவுமே தெரியல. ஆனா ஒண்ணு, அவளை இந்த வீட்டுல இருந்து வெளியேற்றுறதுக்கான நடவடிக்கையை நாங்க ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நாங்க போற டிராமாவால அவ தானாவே நொந்து போய் இந்த வீட்டை விட்டு வெளியேறி போறதுக்கான வாய்ப்பு கொடுங்க. எங்களோட ஒவ்வொரு கட்டத்திலையும் நீங்க தான் எங்களுக்கு துணையா இருக்கணும் துர்காம்மா. ஜெய் துர்கா தேவி. சீமா அவளாவே அவளோட அங்கீகாரத்தையும் உரிமையையும் என்கிட்ட கொடுத்துட்டா. அவளே பாவம் அவளை சமாதானப்படுத்திக்கிட்டா. இந்திராவதியை எதிர்த்து நிக்கிறது தன்னால முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இருப்பா. அப்புறம் பிரேம் இப்போ நான் ஆட்டி வைக்கிற பொம்மையா மாறிட்டாரு. ஒவ்வொரு செயலையும் நான் ரொம்ப நேர்த்தியா தான் செய்ய போறேன். இந்த சீமா எல்லாத்தையுமே மறக்கணும். அப்புறம் இந்த பரத்வாஜ் குடும்பத்துல ஒரே ஒரு பேர் தான் நிலைச்சு நிக்கணும். அது இந்த இந்திராவதியோட பேர் தான். இந்த இந்திராவதியோட பேர் தான் எப்பவுமே நிலைச்சு நிக்கணும். என்னோட மந்திரத்தை வச்சு எல்லாரையும் நான் வசப்படுத்த போறேன். இந்த வீட்டை விட்டு நானே போறேன்னு சொன்னாலும் யாருமே என்ன வெளியில அனுப்ப கூடாது. பிரேமும் நானும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறோம். அந்த வாழ்க்கைக்குள்ள யாருமே தலையிட போறதில்ல. நான் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நான் விரும்பின வாழ்க்கையை எனக்கு நானே அமைச்சுக்கிட்டேன். அப்புறம் இன்னைக்கு 100 வருஷங்களுக்கு அப்புறம் நான் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த நாள் இன்னைக்கு ஏன் கண்ணு முன்னாடி அப்படியே நடக்குது. நான் நினைச்ச மாதிரி சந்தோஷமா வாழ்றதுக்கு எல்லாமே ரொம்ப சுலபமா நடக்குது. இன்னும் வெறும் 8 நாள் தான் இருக்கு. 8 நாளுக்கு அப்புறம் சீமா எங்க வாழ்க்கையை விட்டு ரொம்ப தூரத்துக்கு போயிடுவா. नमस्ते जगत्कारिणी त्राही नमस्ते जगत्कारिणी त्राही. துர்காம்மா, என்னைக்குமே நீங்க சத்தியத்துக்கு தான் துணை போவீங்க. இன்னைக்கு நடக்கிற இந்த போராட்டமும் சத்தியத்துக்காகத்தான். இந்த பயங்கரமான போராட்டத்தை முடிக்கணும்னா நான் உண்மையை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். நான் பிரேம மீட்டெடுக்கிறதுக்காக அந்த இந்திராவதியோட கொஞ்சம் விளையாடி பார்க்க போறேன் துர்காம்மா. அதுக்கு உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும். உங்களையே நம்பிட்டு இருக்கிற எனக்கு நீங்க தான் அருள் புரியணும் தாயே. எல்லாரும் துர்கை அம்மனுக்கு ஜெயன்னு சொல்லுங்க. சீமா, நான் பார்க்க எப்படி இருக்கேன்? நான் பார்க்கறதுக்கு அப்படியே உன்ன மாதிரி இல்ல. என் கண்ணே பற்றும் போல இருக்குக்கா. எனக்கு தெரியும். அப்புறம் சீமா, இனிமே இதை பத்தியும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நானே எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன். யாருக்குமே நீ இங்க இல்லங்கிற வருத்தம்
கொஞ்சம் கூட வராம நான் பாத்துக்கிறேன். உன்னை இவ்வளவு சந்தோஷமா பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. ஆனா கட்டாயப்படுத்தி ஒருத்தரோட அன்பை வாங்குறது பெரிய தப்பு இல்லக்கா. நீ இயற்கையா விதிக்கப்பட்ட விதிகளையும் கடவுளையும் மீறி ஜமீன்தார் ஐயாவை அடைய விரும்புற. இந்த பொய்யான மாய நிலை எது வரைக்கும் நிலைக்கும்? என்னோட மந்திரத்தை வச்சு எல்லாரையும் நான் வசப்படுத்த போறேன். சீமா, நீ எனக்கு எந்த பாடத்தையும் கத்து கொடுக்க வேண்டாம். இல்லக்கா, நான் உன்கிட்ட இப்ப என்ன சொல்ல வந்தேன்னா, இதுக்கப்புறம் ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்க போறேன். ஒரு புது குடும்பத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்க போறேன். அதனால உங்களோட மந்திரம் தந்திரம் இது எல்லாத்தையும் நீங்க ஒதுக்கி வைக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுக்கா. அக்கா, போன ஜென்மத்துல நான் பண்ண அதே தப்ப இந்த ஜென்மத்துல நீ பண்ணாதக்கா. அக்கா, இதுக்கப்புறம் இந்த குடும்பத்துல நீயும் ஒரு அங்கமா மாற போறக்கா. இந்த குடும்பத்தை நீ தான் பாத்துக்கணும். அதனாலதான் சொல்றேன், இதுக்கப்புறம் உன்னோட தீய சக்தியை நீ ஒதுக்கி வச்சுட்டு நேர்மையான வழியில முயற்சி பண்ணி பாரு. அதுதான் நல்லது. என்னக்கா, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்ல சீமா, நீ சொல்றது சரிதான். நீ இவ்வளவு தூரம் சொல்றேன்னா இதுக்கப்புறமும் நான் என்ன பண்ண நீதான் சொல்லணும். என்ன சொல்ல போற? ஒவ்வொரு பொண்ணும் என்ன பண்ணுவா? வீட்டுல எல்லா வேலையும் பார்க்கணும், வீட்டை சுத்தமா வச்சுக்கணும், குழந்தைங்களை பாத்துக்கணும், சாப்பாடு சமைக்கணும், துணிகளை துவைக்கணும், இன்னும் நிறைய வேலை இருக்கு. நீ செஞ்சிடுவல்லக்கா? கண்டிப்பா. இப்படி செய்யலாமே. நம்ம இதே மாதிரி பேசிக்கிட்டே இருந்தோம்னா வேலைக்கே ஆகாது. வேலையை செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். முதல்ல உன்னோட வேலைய நீ சமையல் கட்டுல இருந்து ஆரம்பி. ஒரு நிமிஷம், பவி அண்ணி, சசி, நீங்க 2 பேரும் இவளுக்கு உதவி செய்வீங்கன்னு நம்புறேன். கண்டிப்பா. நீங்க என்ன சொல்றீங்க பவி அண்ணி? கண்டிப்பா போலாமா? இந்திராவதி, நம்ம கிளம்பலாமா? இதெல்லாம் நீ செய்ய வேண்டிய எந்த அவசியமும் இல்லை இந்திராவதி. பத்மாவதி நமக்கு எதிராக புதுசா ஏதோ ஒரு திட்டம் போட்டிருக்கான்னு நான் நினைக்கிறேன். இல்ல ஜமீன்தார் ஐயா, இனிமே நமக்கு சீமாவால எந்த பிரச்சனையும் கண்டிப்பா வராது. உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நானும் நினைக்கிறேன் தான். அப்போ போலாமா இந்திராவதி? வாங்க. எப்ப இந்த சூன்யக்காரிக்கு புரியும்? ஒரு கணவனை கைப்பிடிக்கணுங்கிறது ஒரு சுலபமான விஷயம். ஆனா அந்த கணவனோட குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்கிறதும் ஒரு மருமகளா இருக்கிறதும் அவ்வளவு சாதாரணம் இல்ல.